எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு கிறிஸ் கிச்சன் vlogல பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் குடிக்காமவங்க யாராவது இருப்பாங்களா? ஐஸ்கிரீம் தான் இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். அது வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி திங்ஸை வச்சு நம்ம அந்த ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம். நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்ய போகிறேன்னு தான் இன்றைக்கி vlog. எல்லோரும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்துட்டு என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஐஸ்கிரீமுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். 6 லிட்டர் பால், பாக்கெட் பால், பசும்பால் ஊற்றி கூட நம்ம ஐஸ்கிரீம் செய்யலாம். 1 கப் ஒயிட் சர்க்கரை, 1 கப் கார்ன்ஃப்ளவர், வெண்ணிலா எசன்ஸ். 4 இருந்தாலே போதும், சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்யலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அதில் 1 லிட்டர் பால் வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம காய்ச்சணும். பால் நல்லா தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக தான் காய்ச்சணும். அதுக்குள்ளே இந்த வெள்ளை சர்க்கரை போய் நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டோம். அதை வந்து நம்ம அப்படி மாவு மாதிரி அடித்தா தான் ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமாக வரும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். நம்ம வாட்டர் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கெட்டியாக இருக்கக்கூடாது. பாலோடு நம்ம கலக்கையில் நல்லா இருக்கணும் திக்னஸாக. ஸோ நம்ம அதை கெட்டியாக இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம பாலில் அந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணுறோம். கலக்கி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அது கூட ஆட் பண்ணுறோம். நல்லா இந்த மாதிரி நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா க்ரீமாக வரும். இப்போ அதை நம்ம அதை எடுத்து நல்லா ஆற வச்சு வச்சிடணும். அப்போ தான் வெண்ணிலா எசன்ஸ் கலக்க முடியும். இப்போ 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அதோடு கலக்கிறோம். ஆறுனதுக்கப்புறம் தான் கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்சியில் நல்லா அடிச்சிடலாம். மிக்சியில் நம்ம அடித்தா தான் நல்ல க்ரீம், நம்மளுக்கு நல்ல க்ரீம் வந்து நல்லாயிருக்கும். மிக்சியில் அடிச்சிட்டோம் பாருங்கள், எப்படி வந்திருக்கு பாருங்கள் திக்னஸாக. இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். 6 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் நம்ம வைக்கணும். இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோன்னே பாருங்கள், பாதி ஐஸ்கிரீமாக இருக்கும், பாதி வந்து தண்ணியாக இருக்கும். அது முதல் தடவை அப்படி தான் இருக்கும். மறுபடியும் நம்ம மிக்சியில் ஊற்றி ஒரு 2 சுற்று சுற்றி மறுபடியும் ஊற்றி ஃப்ரீசரில் வைக்கலாம். அடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி க்ரீமாக இருக்குன்னு. இப்போ நம்ம அந்த பவுலில் ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு 6 ஹவர்ஸ் நம்ம வச்சிடலாம். ஃப்ரீசர் வச்சிடுறோம். ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ சூப்பராக சுவையாக அருமையான ஒரு ஐஸ்கிரீம் இருக்கும் பாருங்கள். பார்க்கவே எம்மியாக இல்லை? நம்ம மிக்சியில் அடிக்கிறத வச்சு தான் அந்த ஐஸ்கிரீமே நல்லா வரும். பாருங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இல்லை? சூப்பரான சுவையான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.